அனைவருக்கும் வணக்கம். நான் சபரி பேசுகிறேங்க. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் இடையில வாணிப்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா குண்டரிப்பாளையம்னு ஒரு அணை இருக்குது. அந்த அணையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். 1987 வருஷம் ஜூலை 14ஆம் தேதி சத்தியமங்கலம் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த வன அதிகாரி ரேஞ்சர் சிதம்பரம் வீரப்பனால் சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் இந்த குண்டேரிப்பள்ளம். வீரப்பனுக்கும் சிதம்பரம் சாருக்கும் இதுக்கு முன்னாடி முன்பகை எதுவும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு 1987 வருஷம் ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட் பீட் ஏரியாவை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய கார்டு வாட்சர் நாகேந்திரனும் ஃப்ளாட் வாட்சர் ஏலூரான்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர், கூட வனக்காவலர் ஒருத்தர், 3 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த டேமில் சம்மந்தம் இல்லாத ஒரு லாரி சந்தனக்கட்டை கடத்துறதுக்காக நிற்கிறதா ஒரு தகவல் வருது. அந்த தகவல் நாகேந்திரன் கேட்ச் பண்ணுறாரு. அந்த லாரி எங்கே நிற்கிதுன்னு விசாரிக்கும் போது இந்த டேமுக்கு கீழே ஒரு தோட்டம், ஈரோட்டுக்காரர் கனகராஜ் தோட்டத்துக்கு முன்னாடி இந்த வண்டி நிற்கிதுன்னு சொல்லி தகவல் வருது. அங்கே போய் பார்க்கும்போது இந்த வண்டி இல்லை. அப்போ வேறு இடத்துல போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வீரப்பனோட தம்பி அர்ஜுனன் புல்லட் பைக்குன்னு ஓட்டிகிட்டு வர்றாரு. ஓட்டிகிட்டு அங்கே தான் நிற்கிறாங்க. கூட யாராவது வந்திருக்காங்கன்னா நெருப்பூர் மணின்னு ஒருத்தர், அவனாசி முருகேசன் சொல்லி ஒரு 2 பேர் அங்கே நிற்கிறாங்க. நிற்கிறவங்கள பார்த்து கார்டு நாகேந்திரன் யார் என்னென்னு விசாரிக்கிறது கூப்பிட்டு விசாரிக்கும் போதே அர்ஜுனன் குறுக்கு வழியில் காட்டு வழியாக பூந்து மலை மேலே போயிடுறாரு. இவங்க 3 பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க. 3 பேரில் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் சந்தனக்கட்டை ஏஜெண்ட். அவர் சுல்தான் பத்ரி சந்திரன்னு சொல்லி அவர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரும் சேர்ந்து மாட்டிக்கிறாரு. இவங்க 3 பேரையும் பிடிச்சி நடந்தே வாணிப்புத்தூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வாணிப்புத்தூரில் டவுன் பஸ்ஸில் ஏறி சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு போனோன்னே கார்டு வாட்சர் நாகேந்திரன் ரேஞ்சர் சிதம்பரத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி குண்டரிப்பாளையத்தில் ஒரு கட்டை கடத்துற கும்பல் நாங்கள் பிடிச்சிருக்கோம், ஒரு 3 பேர் சிக்கியிருக்காங்க. அதுபோக ஒரு முழுக்கன்னு ஒருத்தர் தலைமையில் குண்டரிப்பாளையம் மலையில் கட்டை கடத்துற கும்பல் கேம்ப் அடிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம இம்மீடியட்டாக நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இன்டிமேட் பண்ணுறாரு. முழுக்கங்கிற பேர் வேறு யாரும் இல்லைங்க, வீரப்பனோட இன்னொரு பேர் தான். அது செங்கப்பாடி ஊரில் எல்லாருமே கூப்பிட்ற ஒரு பேர். செங்கப்பாடினா கோபிநாத்தம் வீரப்பன் பிறந்த ஊரில் எல்லோரும் கூப்பிட்ற ஒரு இன்னொரு பேர் தான் அது முழுக்கங்கிறது. பிடிபட்ட 3 பேரையும் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரேஞ்சர் ஆஃபீஸுக்கு கொண்டு வர சொல்லி ஜீப் அனுப்பி விடுறாரு ரேஞ்சர் சிதம்பரம். எப்போவுமே காடுகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கிறதில் மிகுந்த அக்கறை கொண்டவர் ரேஞ்சர் சிதம்பரம். இவங்க 3 பேர்கிட்டையுமே விசாரிக்கும் போது 3 பேருமே வாய் திறக்காத நிலையில் சுல்தான் பத்ரி சந்திரன் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணங்காட்டி வாயை திறந்து உண்மையை சொல்லிடுறாரு. சுல்தான் பத்ரி சந்திரனுக்கு தமிழ் தெரியாது, மலையாளமும் தமிழ் கலந்து பேசுனங்காட்டி சரியாக புரியலை. சந்தனக்கட்டை கடத்துறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு விசாரிக்கும்போது வீரப்பன் பேரை சொல்கிறாப்படி. சொல்லும்போது பெருசாக யாருக்கும் தெரியல. வீரப்பன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் பெருசாக வழக்குகள் எதுவும் இல்லை வீரப்பன் மேலே, அதனால் யாருக்கும் தெரியல. சுல்தான் பத்ரி சந்திரன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி குண்டேரிப்பாளையம் டேமுக்கு பின்னாடி ஒரு 7-10 சந்தனக்கட்டை மறைச்சி வச்சுருக்குறோம். அந்த சந்தனக்கட்டைகளை பாலக்காடு கொண்டு போகிறதுக்காக தான் நாங்கள் இங்கே பதுங்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக தான் கேம்ப் போட்டிருக்கோன்னு சொல்லி உண்மையை உடச்சிட்றாரு. நைட்டே சேர வேண்டிய லாரி காலையில் தான் வந்துச்சு. அதனால் நீங்கள் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சந்தனக்கட்டை வெட்டி போட்ட இடத்துல 2 ஆள் காவலுக்கு இருக்கிறாங்க. வீரப்பனும் கூட்டாளிகளும் மேலே மலையில் ஒரு மடுவில் தங்கியிருக்காங்க. நான் பாலக்காட்டில் இருக்கிற சந்தன எண்ணெய் ஆலையோட உரிமையாளர்கிட்ட முன்கூட்டியே போய் பேசணுங்கிறதுக்காக முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்றாரு சுல்தான் பத்ரி சந்திரன். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்சர்வ் பண்ண ரேஞ்சர் சிதம்பரம் ஒரு ஃபோர்ஸ் தயார் பண்ணுறாரு. ஒரு 8 பேர் கொண்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. கட்டை கடத்த கும்பலை பிடிக்கிறதுக்காக, குண்டேரிப்பாளையம் போகிறதுக்காக. அது யாருன்னா ஃபாரஸ்டர் ராமச்சந்திரன், அங்கப்பன், நாகேந்திரன், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 8 பேர் ஃபார்ம் பண்ணுறாரு. எல்லோரும் கிளம்பி காலேஜ் பிரிவுக்கு போகிறாங்க, கோபி காலேஜ் பிரிவுக்கு. அங்கே போய் TNQ 007 ஒரு லாரி எடுத்துகிட்டு அங்கேருந்து டேமுக்கு போகிறாங்க. குண்டேரிப்பாளையம் வந்துடுறாங்க. குண்டேரிப்பாளையத்துக்கு பின்னாடி மணலும் வண்டல் மண்ணும் அந்த காலத்தில் தேங்கியிருக்கு. அதை எடுக்கிறதுக்காக இந்த வண்டி போகிற அளவுக்கு மட்டும் பாதை இருக்கிறதுனால அந்த லாரி போயிட்டு ஒரு 10-20 லாரி டெய்லியும் போயிட்டு வர்றதுனால லாரி எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கே கிட்ட வரைக்கும் போயிடுறாங்க.
கட்டை வெட்டி வச்சுருக்க இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே போய் வீரப்பனோட கூட்டாளியை வந்து ஆசாரி குருநாதனும் குழந்தான்னு சொல்லி ஒரு 2 பேர் மட்டும் அங்கே காவலுக்கு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மத்தியான டைமுங்கன்னா நல்லா தூங்கிடுறாங்க. இவங்க தூங்கின டைமை யூஸ் பண்ணி அவங்க போய் இவங்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இவங்க கொண்டு போன லாரியில் பின்பக்க டயரில் கட்டி வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோன்னே அவங்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆசாரி குருநாதன் வந்து ஒரு கருங்குரங்கு கத்துற மாதிரி ஒரு இதில் சிக்னல் கொடுக்குற மாதிரி கத்துற அப்படி இவர் கத்துறதை வச்சு வீரப்பன் வந்து உஷாராயிருவாருங்கிற ஒரு எண்ணத்தில் கத்துறாரு. இப்போ மணி 12 மணி இருக்கும். அங்கே வீரப்பன் குழுவினர் வந்து சாப்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. வீரப்பன் கவனிச்சிட்ருக்காரு. மலர்னு பண்ணுங்கப்பா, கட்டை எடுக்க போனோம்னா போயிட்டு வரக்கு ஒரு 3-4 மணி ஆயிரும், 4-5 மணி ஆயிரும். போயிட்டு வரக்கு நம்ம அதுக்கு சாப்பாடெல்லாம் சிரமப்படுவான்னு சொல்லி இங்கேருந்து சமைச்சு எட்டு போகிறக்கான வேலைகள் பார்க்குறாங்க. சொல்லிவிட்டு அவர் தேக்கு மரத்துக்கு அடி படுக்கிறாரு. படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் லெஃப்ட் சைடு கையில் ஒரு பள்ளி வந்து விழுகுது. பள்ளி விழுகிறத பார்த்து அவசரமாக நினைக்கிறாரு. என்னடா பள்ளி வந்து மேலே விழுகுதுன்னு அவசரமாக நினச்சவர் எந்திரிச்சுக்கு வர்றாரு. எந்திரிச்சு கொண்டு இருக்கும்போது நேற்று வர வேண்டிய லாரியும் லேட்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு அதையும் நினைக்கிறாரு. உடனே தலைக்கு மேலே வானத்தில் ஒரு காக்கா வட்டம் அடிக்குது. அதையும் பார்த்து ரொம்ப உஷாராயிடுறாரு. ஐயோ இன்றைக்கி ஏதோ கெட்ட சகனமாக இருக்குது, இன்றைக்கி ஏதோ பெருசாக ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நினச்சி எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்திட்டையும் சொல்கிறாரு. அந்த டைமில் பிடிபட்ட அந்த ஆசாரி குருநாதன் கத்துன அந்த குரங்கு மாதிரி கத்துன ஒரு சவுண்டு வந்து அந்த கூட்டத்திலேயே ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், சேத்துக்குழி கோவிந்தன், அதாவது வீரப்பனோட ரொம்ப விசுவாசி, அவர் காதுக்கு மட்டும் கேட்டுருது. சேத்துக்குழி கோவிந்தனுக்கு அந்த சத்தம் கேட்டவுடனே உடனே மரத்து மேலே ஏறி ஓடி போய் அந்த கட்டை அடிக்க வச்சிருக்க இடத்த பார்க்குறாரு. பார்க்கும்போது சம்மந்தம் இல்லாத சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய புது நபர்கள் வந்து அங்கே நிற்கிறத பார்க்குறாரு. உடனே பதட்டமாகி மரத்துட்டு கீழே வந்து பதட்டமாகி நிற்கிறத பார்த்த வீரப்பன் வந்து என்னடா கோவிந்தா என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. வீரப்பன் கோவிந்தன் வந்து விசித்து சொன்னோன்னே இல்லைடா அது இந்த மணல் எடுக்க வந்து யாராவது வந்திருப்பாங்கன்னு நினச்சி சொல்கிறாரு. இல்லைண்ணா நல்லா பாருனான்னு சொல்லி வீரப்பன்கிட்ட கோவிந்தன் சொன்னோன்னே அந்த மணல் வர்ற தடத்தை வந்து வீரப்பன் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ சுதாச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்களே எதிர்மனையில் கிளம்பி போகிறாங்க. கிளம்பும்போது ஃபாரஸ்டர் அங்கே போய் வந்து என்னங்கிறாரு ரேஞ்சர்கிட்ட, சரி இப்போவே மணி 3 ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு வரக்க 7-8 மணி ஆயிரும், இருட்டிடும். அதனால் நம்மக்கிட்ட வீரப்பன் ஈஸியாக தப்பிச்சுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த கட்டையை நம்ம பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், நாளைக்கு நம்ம போய் நேரடியாக போய் உள்ளே போய் பார்த்து பிடிச்சிடலான்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கோவமடைஞ்ச ரேஞ்சர் என்னங்கிறாரு, உங்களுக்கு வர தைரியம் இல்லைன்னா இங்கேயே நீங்கள் எடுத்து இங்கேயே பார்த்துக்குங்க, இந்த குழந்தானையும் குருநாதனையும் பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சத்தம் போட்டு கோவப்பட்டு கிளம்புறாரு துப்பாக்கி வாங்கிட்டு. இவர் கோவப்பட்டதுனால இவங்க இல்லை சார் நாங்களே கூட வந்துடுறேன்னு சொல்லி இவங்க குருநாதன்கிட்டையும் குழந்தாங்கிட்டையும் ஒரு 3-4 பேரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க வீரப்பனை பார்க்குறக்கு. அப்போ இவங்க ஒரு வழியில் போகிறாங்க, அவங்க ஒரு வழியில் வர்றாங்க. வீரப்பன் வந்து லாரி டயரில் கட்டி வச்சுருந்த குழந்தானையும் குருநாதையும் பார்த்துட்டு ஷாக்காகி இவங்க வர்ற பாதையை பைனாக்குலர் வச்சு பார்த்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லாமல் யாரும் சத்தம் போடக்கூடாது, நான் சொல்லாமல் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஈடுபடுறதுன்னா துப்பாக்கியில் சுடுறதுன்னு அர்த்தம். வீரப்பனோட பாஸ் அப்படி. அப்புறம் இவங்க வீரப்பன் சொன்னதை கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக ஒரு மணல் திட்டு மேலே ஏறி நின்று மெதுவாக பார்த்து ரேஞ்சர் கூட வந்த வனக்காவலர் எல்லாத்தையுமே சரி பிடிக்கிறாங்க. யாரும் அசையக்கூடாதுன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து அவங்க முன்னாடி நீட்டுறாங்க. அப்போ அந்த ஒரு 3 பேர் மட்டும் பள்ளத்தில் இருக்காங்க, மிச்சம் எல்லாருமே மேலே போயிடுறாங்க. அந்த 3 பேர் யாருன்னா ரேஞ்சர் சிதம்பரம் ஒன்று, தலைமலை ரேஞ்சர் சையது மகபூப், தற்காலிக பணியாளர் உதயராஜ்னு சொல்லி மொத்தம் 3 பேரையும் சிறை பிடிக்கிறாங்க. இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்த ஆளுங்க, கட்டையை வந்து பறிமுதல் பண்ணுறதுக்கு வந்த ஆளுங்கன்னு தெரிஞ்சு சுதாரிச்சுட்டு அவங்க 3 பேர்கிட்டையுமே பெருசாக ஆயுதமெல்லாம் இது எட்டு வரல. ரேஞ்சர் சிதம்பரம் மட்டும் ஒரு 9mm பிஸ்டல் மட்டும் கையில் வச்சுருக்காரு. வீரப்பனோட மற்ற ஆட்கள் எல்லாம் ஒரு 5-6 பேர் வந்து அங்கங்கே பதுங்கி வந்துக்கிறாங்க. உடனே சிதம்பரம் வந்து அவர் கையில் வச்சுருந்த பிஸ்டல் எடுத்து வீரப்பனை நோக்கி சொல்கிறாரு. ஆனால் அவங்க இருந்த இடத்துக்கும் இவர் எடுத்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ்னால சரியாக குறி வச்சு எய்ம் பண்ண முடியல. உடனே வீரப்பன் வந்து அவரோட துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சொல்கிறாரு. அவங்க 3 பேருமே கையை தூக்கி அரெஸ்ட் ஆகிடுறாங்க, சரண்டர் ஆகிடுறாங்க, கீழே படுத்துடுறாங்க. கீழே படுத்த உடனே ரேஞ்சர் சிதம்பரம் வந்து அவங்க கையில் அந்த பிஸ்டல் கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சி வச்சிட்றாரு. அவர் புதைச்சி வச்சதுனாலேயே அவரால் எடுக்க முடியல திருப்பி அதையே. இவங்க கீழே படுத்த உடனேயுமே மறைஞ்சிருந்த வீரப்பனோட ஆட்கள் வந்து உடக்காப்பழம் துரைசாமியும் பால்ராஜும் ஓடி வந்து ரேஞ்சர் சிதம்பரத்து மேலேயும்
தலைமை ரேஞ்சர் முகமது மேலேயும் உதயகுமார் மேலேயும் துப்பாக்கி வச்சு பிடிச்சிடுறாங்க. 3 பேருமே பிணைக்கைதி ஆயிடுறாங்க. உடனே இவங்களை பிடிச்ச உடனே வீரப்பன் வந்து விசாரிக்கிறாரு, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு. உடனே ஃபஸ்ட்டு உதயகுமாரை கேட்குறாரு, நீங்கள் யார் என்ன ஜாதி என்னன்னு கேட்குறாரு. அவர் முதல்ல யாருன்னு சொல்கிறாரு உதயகுமார். இவர் தலைமை ரேஞ்சர் கேட்கும்போது அவர் பாயின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கிட்ட வர்றாரு. சிதம்பரத்துக்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நீ யாரா என்னை கேட்குறதுன்னு சொல்லி அந்த அதிகாரிங்கிற அந்த தோரணையில் முடுக்க கோபத்தில் பேசிடுறாரு. 2 பேத்துக்கும் பயங்கரமாக வார்த்தை போர் முட்டுது. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உதயராஜோட முதுகில் துப்பாக்கியோட கட்டையில் ஓங்கி அடிச்சிடுறாரு வீரப்பன் கூட்டாளி. அப்போது உடனே உதயராஜ் தலையிலேருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்த ரேஞ்சர் வந்து, உங்களுக்கு என்னடா வேணும்? நான் தான்டா சிதம்பரம், எங்கிட்ட கேளுங்கடா, அதை விட்டுட்டு அவனையே அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வார்த்தையை கேட்டோடனே வீரப்பனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. பல்ல வெறுவிட்டு துப்பாக்கி எடுத்து, எந்த ஊர்ரா நீ, சேலத்து படையாச்சிக்காரனா நீன்னு சொல்லி வீரப்பன் கேட்குறாரு. ஆமாம், நான் சேலத்துக்காரன் தான், நீ யாரிடம் முதல்ல, உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு ரேஞ்சரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக கோபம் வந்து வீரப்பன் வந்து துப்பாக்கி எடுத்து ரேஞ்சர் சிதம்பரத்து மேலே வச்சு நெஞ்சில் வச்சு சுட்டுறாரு. சுட்டோடனே இவர் ரேஞ்சர் சிதம்பரம் ஜோப்பில் வந்து ஒரு 50 பைசா காயினும் 4 காயினும் இருந்தது. அந்த காயின் உள்ள நெஞ்சுக்குள்ளேயே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அந்த காயினால் உடனே உயிர் போகாமல் ரத்தம் ஆர்ப்பரிக்காமல் உயிருக்கு போராடுறாரு. உடனே நிலை தருமாறி பக்கத்தில் நிதானமே இல்லாமல் இருந்த உதயராஜ் வந்து ரேஞ்சரை வந்து கைத்தாங்களாக பிடிச்சி, நீங்கள் யாருங்க, உங்களுக்கு என்னங்க வேணும், ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டு, எதுக்கு ஏன் சுட்டீங்கன்னு சொல்லி அப்பாவியாக கேட்குறாரு. ஐயா எந்திரிங்க ஐயான்னு சொல்லி பயத்தில் உதயராஜ் வந்து ரேஞ்சரை வந்து தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அப்போவும் ரேஞ்சர் வந்து உதயராஜ் மண்டையில் வந்து வந்த ரத்தத்தை பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாதடா, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு காப்பாற்ற வாடான்னு சொல்லி அவரை பார்த்து இவர் சொல்லிவிட்டு அவர் எந்திரிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் சுயநலவு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அவரால் எந்திரிக்க முடியாமல் அப்படியே கீழே படுத்து இறந்துடுறாரு. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே மற்ற ஆட்கள் போய் அதை கட்டி வச்சிருந்த குழந்தானையும் குருநாதையும் அவுத்துட்றாங்க. அவுத்துவிட்டு கூட்டிகிட்டு வராங்க அங்கே அந்த வீரப்பங்கிட்ட. அவங்க 2 பேரும் ஏற்கனவே ரேஞ்சர்கிட்ட அடி வாங்கின அந்த வெறியில் இருந்தாங்க. உடனே துப்பாக்கி வாங்கி அந்த சையது தலைமை ரேஞ்சர் சையதையும் உதயராஜையும் சுடுறக்கு முயற்சி பண்ணுறாங்க. உடனே வீரப்பன் தடுத்துட்டு, அவங்க ஏதாவது உனக்கு அடித்தாங்களா அப்படின்னு கேட்குறாப்படி. இல்லைண்ணா அதெல்லாம் அடிக்கலைன்னு சொல்லி சொன்னோன்னையுமே விட்டுறா பொழைச்சி போட்டுன்னு சொல்லி மற்ற எல்லாத்தையுமே விட்டுறாங்க. விட்டுட்டு அங்கேருந்து வீரப்பன் கிளம்பி போயிடுறாரு. வீரப்பனுக்கு பின்னாடியே அவங்க ஆளுக்கெல்லாம் போகிறாங்க. அதில் வீரப்பனோட ஆட்கள் மட்டும் 2 பேர் வந்து ரேஞ்சர் சிதம்பரம் போட்டிருந்த ஒரு 7 பவுன் செயினும், அவர் சம்பள பணம் ஒரு 1500 ரூபாயும், அவரோட கடிகாரமும், அப்புறம் இந்த தலைமையில் ரேஞ்சர்கிட்ட இருந்த சம்பள பணம், அப்புறம் கடிகாரம், அந்த உதயகுமார் இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பறிமுதல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சம்பவம் தான் முறையாக அரசு அதிகாரிக்கு மேலே வீரப்பன் நடத்தின ஃபஸ்ட்டு தாக்குதல்னு சொல்லலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று போட்டு வீரப்பன் மேலே கவனத்தை அதிகமாக செலுத்த ஆரம்பிக்கிறாங்க வீரப்பனை பிடிக்கிறதுக்கு. அந்த ஸ்பெஷல் டீம் வந்து என்னென்ன பண்ணினாங்க, என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் பண்ணாங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கமெண்ட்லாம் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உண்மைத்தன்மை என்னங்கிறது உலக அறிய வைக்க முடியும். இன்னொரு விஷயம், இந்த எதிர்கட்சிக்காரன் சேனலில் இது வரைக்கும் நாங்கள் காமெடி கிளிப்ஸ் தான் போட்டிருப்போம். அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே உண்மை தன்மை கொண்ட நிகழ் தகவல்கள் மட்டும்தான் நாங்கள் இனிமேல் சொல்ல வருவோம். அதுவும் சொல்லுவோம், காமெடியும் வரும். எல்லா வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.